5 நிமிஷம் தாண்டி லேட்டு. அதுக்கு போய் சூப்பர்வைசர் அப்படி திட்டுறான். ஆளும் மூஞ்சும் முவர கட்டு. இது என்ன புதுசா? உன்னையும் அப்படிதான் திட்டுறானா அவன்? என்னெல்லாம் திட்ட மாட்டான். ஐயோ ஓய் தண்ணிக்கண்ணு, என்ன தேடுற? என்னோட போனை காணுங்க. கேட்டது நானு. ஏங்க ரொம்ப ஒஸ்டான போனுங்க. சைனா செல்லு தானே? சைனா செல்லா இருந்தாலும் என் மைனாவை போட்டோ பிடிச்ச செல்லுங்க. ப்ளீஸுங்க, யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க. போன் வேணாலும் வச்சுங்க, அதுல இருக்க மெமரி கார்டு மட்டும் கொடுத்துருங்க. ஏன்? அதுலதான் உன் மைனா போட்டோ இருக்கு. அதோட மெயினான போட்டோல இருக்குங்க. அப்படி என்ன மெயினான போட்டோ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப போன் எங்க இருக்குன்னு எங்களாலயும் சொல்ல முடியாது. ஐயோ அதுக்கு இல்லைங்க, இங்க வாங்க. அட வாங்க. ஏய் பாத்துடி, காது கட்சியோட எடுத்துட்டு போறோம். ஏங்க கம்முனு இருங்க. நீங்க கேளுங்க. அடச்சி கருமு கருமு கருமு. அப்படி என்ன தாண்டி சொன்னா? ஏய் அவன் Dress இல்லாம குளிச்சத அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். கன்றாவி, இது வேற இனிமேல் வாட்ஸ்அப்ல சுத்தம். அத நம்ம எல்லாம் பார்த்துட்டு அவன் கற்புக்கு கலங்க ஆயிடும். நீ எத்தனை குத்துறதடி? நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்து தந்துறேன். காய் முடி பக்கி. போன் எல்லாம் இல்ல. ஏங்க இங்க தாங்க எங்கயாவது இருக்கும். ப்ளீஸ் யாரா போன் இருந்தா கொடுங்களேன். என் நம்பருக்கு ஒரு போன் பண்ணி பார்க்கறேன். இல்ல டச் ஸ்கிரீனே இல்லங்க. ஏங்க உங்க போன் கொடுங்களேன். அட என் போன். ஒரு போன் பண்ணி தரேங்க, தின்ற மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. தேங்க்ஸ்ங்க. போன் கொடு. சுவிட்ச் ஆஃப். இருக்கட்டும், விட்டுருங்க. ரிங் போகுதே. அப்படிங்களா? என்னடி பாமாட்ட நெளியறா? போட்டு போகலையே. இப்போ போகுது. இப்போ நீங்க பேட்டரி காலி போது விடுங்க. பரவாயில்ல, நாங்க சார்ஜ் போட்டுக்கிறோம். நான் ஏன் பேட்டரி சொன்னீங்க? நான் வந்துச்சுங்க. எப்போ வண்டில நாங்க விட்ட நான் போய் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல, முதல்ல நான் போன் கட் பண்ணுங்க. பண்ணுறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நான் போன் வண்டில இருக்க சொல்றீங்க. போன் எங்க ஓடுறீங்க? ஏய் தண்ணிக்கண்ணு நில்லு. ஹலோ. ஏய் தண்ணிக்கண்ணு நில்லு. நில்லு தண்ணிக்கண்ணு. ஏய் எக்ஸ்போர்ட் போறேன் பாட்டி உனக்கு கேட்டு. பஸ் எப்பவும் போன அங்கதான் வைப்பியா? ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கா? போன நெஞ்சு பக்கத்துல வச்சாலே ஆபத்துன்றா. நீ என்னடா அதுவும் சைனா பீஸ் அங்க வச்சிருக்கிற? ஏன் பாஸ்? சைனா பீஸ் சூடாச்சுன்னா வெடிச்சிடும் தெரியும்ல. பாத்துக்க, அப்புறம் யாருக்கிட்ட நம்பர் வாங்கியும் ரோஜன் நிலமா போயிடும். பாஸ் டேய் போன சொன்னேன்டா. ஹலோ, நான் தாங்க தக்ஷனா பேசுறேன். யாரு? உங்க லவ்வர் தக்ஷனாங்க. ஓ இவன் ஒருத்தன் அனுசுப்பேன். சம்பாதிக்கிறதுல பாதியை குடிச்சி அழிச்சிடுறேன், மீதியும் உனக்கு சோப்பும் சாம்பு வாங்குறதுக்கு சரியாயிருது. இந்த நாத்தம் முடிச்ச வேலையை விடியோன்னா கேட்குறியா? விட்டுட்டு என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போக சொல்றியா? ஏய் இந்த நாத்தம் முடிச்ச வேலையை பார்த்து தான் 2 பொட்டை பிள்ளைய வளர்த்து எடுத்திருக்கேன். அதை விட மல்லிகை வாங்கி வச்சிருக்கேன். ரொமான்ஸ் நிறுத்து. ரொமான்ஸ் பண்ணதுனால தானே அவளே வந்தா. ஏய் இவளே சம்பளம் வாங்கி வந்தியா? குடுக்குறாங்க மாசத்துக்கு 2 சம்பளம். ஏ சின்ன குட்டி சிந்தாம சாப்பிடுற. அப்பா ஒரு பருக்க தானப்பா? ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது தெரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா? அரிசி வாங்கலாம். நான் என்ன மப்பு ஏறவாமா குடிக்கிறேன்? என் கப்பு போறதுக்காக குடிக்கிறேன். மப்பு ஏற குடிப்பவர்கள் மிருக ஜாதி, உடல் கப்பு போக குடிப்பவன் தான் மனித ஜாதி. ஒருத்தர் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். நான் கேளுப்பா. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? உங்க அப்பா மாதிரி குரல் மாத்தி பேசினா நான் பயந்துருவேனா? அவ அப்பன் தான்டா பேசுறேன். மாமா எப்படி இருக்கீங்க? உனக்கெல்லாம் இப்ப தெரியாதுடா. நீ ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து பாடுறா, அப்ப தெரியும். அது என்ன பொண்ணு பெத்தவங்க எல்லாம் இதே சொல்றீங்க? கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னா அது உங்க கடமை. அது 20 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல 60-70 வருஷம் நாங்க தானே பாத்துக்கிறோம். ஆமா இல்ல, 60-70 வருஷம் நாம தான் பாத்துக்கிறோம். நீ சொல்றதும் கரெக்டான பாயிண்ட்பா. போட கொடுப்பா. அவன் அதட்டி கேளுனா அவன் சொல்றதுக்குலாம் ஆமா போட்டு நிக்கறேன். டபா நீ எனக்கு 32 தடவை ஃபோன் பண்ணிருக்க. நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தேன்னு வை, அடுத்த நிமிஷமே நீ உள்ளதான்.
தேவையில்லாம ஃபோன் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, என் மேல லவ்வே வராதான்னு சொன்னீங்க, அது ஏன் சொல்லுங்க. இனிமே ஃபோன் பண்ண மாட்டேன். உண்மையில இல்ல, எவன் மேலயும் எனக்கு லவ் வராது. அதையே காதல்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. அது ஒரு பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. அந்த வார்த்தையை கேட்டாலே முண்டோ. இன்னொரு வார்த்தை காதல் பத்தி தப்பா பேசுனேன். எப்படி தெரியும் உன காதல் பத்தி? நான்ல காதலுக்காக உயிரே கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு ஜடத்தை போய் லவ் பண்ண பாரு. வெயிட் ஃபார். அம்மா ஒரு நிமிஷம்மா. யாரோ ஒரு பையன் உனக்கு போன்ல டார்ச்சர் கொடுக்கறான்னு சொன்னீல்ல, அவனுக்கு இப்ப போனை போடு. நான் புடின்னு பிடிக்கிறேன். நீயே பிடிச்சதியா? கண்மூடினால் ஏக்கம், இல்லவே இல்லை தூக்கம். வைரமுத்து கவிதை நீ, வயிறு வலிக்கு மறந்து நீ. குணத்தில் நீ ஒரு அன்னை தெரசா, மனத்தில் நீ ஒரு ஆட்சி மசாலா. இந்தியாவின் பிரதமர் இப்போதும் மோடி, நீதான் எனக்கு எப்போதும் ஜோடி. மூஞ்சி உடைக்கிறேன் வாடி. என்னமோ ஜடான, அப்புறம் எதுக்கு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணி நிக்கிற? சாரிங்க, நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அப்புறம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்ததுல உங்களை மாதிரி காதலே பிடிக்காத ஒரு பொண்ணை காதல் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா காதலுக்கு நான் செய்யற மரியாதை தோணிச்சு. அதான். நீ காதலுக்கு மரியாதை கொடுப்பியோ மண்ணள்ளி போடுவியோ அது உன் பிரச்சனை. ஆனா எனக்கு இனிமே போனோ எஸ்எம்எஸோ வரக்கூடாது. சரிங்க, வராது. ஆனா நீங்க வரணும். சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்துக்கு. ஏன்? நான் உங்க கூட தனியா பேசணும். நான் வரமாட்டேன். அப்படியா? சரி, நான் அனுப்புற முக்க எஸ்எம்எஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னா நான் அனுப்புறேன். என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? வாங்களே அப்படி உட்காந்து பேசுவோம். நான் உட்காரத்துக்கு வரல, இனிமே பின்னாடி சுத்தாதேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன தொந்தரவு பண்ணாத. எக்ஸ்போர்ட்ல எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தப்பு பண்றீங்க, அதான் தப்பா நினைக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு அழகா இருந்துட்டு என் மனசு கொள்றீங்களே. அது எப்படிங்க வர சிரிப்பையும் வெக்கத்தையும் அடக்கி வச்சுட்டு மூஞ்சி இஞ்சி தின்னாம வச்சிருக்கீங்க? என் மூஞ்சியே அப்படிதான். ஏங்க சாரிங்க சாரிங்க, எனக்கு இது ஒரு பழக்கம். மனசுல பட்டது தப்புன்னு சொல்லிடுவேன். அது கூட பாருங்க, உங்களை பார்த்தேன்னா மனசு பிடிச்சிருச்சு வந்து பட்டுன்னு சொன்னேன்ல. உனக்கு பெண்ணதான் வேணும்? லவ்வே பிடிக்காது வராதுன்றீங்களே, அது ஏன்? சொன்னா என் பின்னாடி சுத்துறதை நிறுத்துறிவியா? சொல்லுங்க. அப்போ நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். நான் தான் எங்கள் கிளாஸ் லீடர். எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பையன் வந்தான். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான். அவன் தொந்தரவை தாங்க முடியாமல் ஒரு நாள் அவன்கிட்ட கோபமாக தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண ஹெச்எம் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறமும் அவன் தினம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண அவன் படிப்பு கெட்டு போயிருந்தேன்னு நானும் அதை ஹெச்எம் கிட்ட சொல்லலை. ஏன்னே தெரில, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் என்னை பார்க்குறதையும் என்கிட்ட பேசுறதையும் நிறுத்திக்கிட்டான். எனக்கும் அவன் மேலே விருப்பம் இருக்குங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹெச்எம் கிட்ட சொல்ல மாட்டேன், வாங்கிக்க. நீ என் பின்னாடி சுற்றின மாதிரி நானும் அவன் பின்னாடி சுற்றணும்னு எதிர்பார்க்குறியா? இல்லையே. அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற? ஏன்னா உங்கள் அப்பா சாக்கடல்றாரு. அதனால் என்ன? போயும் ஒரு சாக்கடல் ரூம் பொண்ணியை லவ் பண்ணுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸில் என்னை கிண்டல் பண்ணுறானுங்க. அவன் சொன்ன தப்பு, அதை கேட்டு அழுது நின்னீங்கல்ல, அதான் தப்பு. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒருத்த வயிற்றுலையும் அவன் தின்ன மிச்சம் இருக்கிறப்ப ஊர் சாக்கடை ஒருத்த அள்ளி சுத்தம் செய்யறான், அவன் சாமி கையெடுத்து கும்பிடு. முடியலையா? ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் நீங்க சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? ஏன்னா அது தரக்குறைவான வேலைன்னு அவன் மனசுல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. அதனாலதான் அதை காரணமா வச்சுக்கிட்டு இந்த பாவப்பட்ட காதல மூட்டை கட்டி மூளையில போட்டீங்க. சரி விடுங்க, இப்போ நம்மள ஒரு சைட்டோம்ல. ஆமாங்க, இத்தனை நாள் உங்க லவ் தான் பிடிக்காம இருந்துச்சு. நான் கொடுத்த விளக்கத்துல உங்க லவ்வும் பிடிச்சிருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே பிடிக்கும் அப்படின்னா நம்ம தப்பு தானுங்க. என்ன பகல் கனவா? நல்லா கனவு காணு, அது உன் இஷ்டம். ஆனா உன் கனவுல ஏன் வரலன்னு என்ன வந்து கேட்காது. அப்ப யார்கிட்ட கேட்குறது? தேனே, கொஞ்சம் சீக்கிரம் மஞ்சள் பொடி எடுத்துட்டு வாடி. ஏயா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாதான் நாத்தம் போகும்னு எவனாச்சும் சொன்னானா? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன காயம். இப்படி ரத்தம் கொடுத்து சின்ன காயங்கிறியே. ஏயா ஒரு வேலையை பார்த்து சூறா செய்யறது இல்லையா? நான் உஷாரா தாண்டி இருந்தேன். நம்ம ரெட்டையரி மணி இல்ல மடைய மேனுவல் காங்கிரீட் மூடிய கையில விட்டான். நல்ல வேலை மிஸ் ஆயிருந்தது, கையே துண்டாயிருக்கும். ஃபோன் எடுத்தியாடி? இல்லக்கா.
ஏம்மா என் ஃபோனை பாத்தியா? இல்லையே. டேய் நான் தான் குறா இப்ப பார். டேய் நான் என் ஃபோன் எடுத்தியாடா? அதுதான் இப்ப நான் என்ன திட்டினா அல்லேந்து ஃபோனை தட்டுனா இல்ல அப்புறம் நீ ஏன் கேக்குற? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? போங்கம்மா போயிட்டே ஏப்பா உன் ஃபோனை கொடு. டேய் கோலி இந்தா. ஐயோ ஏன்டா அதெல்லாம் போற? டேய் நில்றா. நான் ஏன்டா நில்லுற? வருதுனா வீட்டுக்கு போறேன். எடுறா ஃபோனை. எந்த ஃபோன்? எடுறா அண்ணா. என்னடா அது? போடா. உன் கண்ணுல இருக்குது மின்சாரம், நீதான் எனக்கு சம்சாரம். குணத்தில் நீ ஒரு அன்னை தெரேசா, மனத்தில் நீ ஒரு ஆச்சி மசாலா. வைரமுத்து கவிதை நீ, வயிறு வலிக்கு மருந்து நீ. உன் கண்ணு 2 ஒயின்னு, நீதான் என் குயின். இந்தியாவின் பிரதமர் இப்போது மோடி, நீதான் எனக்கு எப்போதும் ஜோடி. சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை புள்ளியின் காதல், நீ நடந்து வரியா ரயில்ல வரியா? ஓடி இதையும் போய் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண கோவத்துல அப்படி பண்ணிட்டேங்க. என்ன நினைச்சா எனக்கே மேல வெறுப்பா இருக்குங்க. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? உங்களை பார்த்தா அடுத்த நிமிஷமே கிஸ் அடிக்கணும் தான் தோணிச்சு தெரியுமா? சமயம் கடிச்சதை அடிச்சிட்டேன். கட்டிய போற பொண்ணு முத்தவங்களுக்கு என்னங்க தப்பு? நீங்களே சொல்லுங்க. Hi bro. Hey, I'm Christopher from France. What's your name? I'm Dakshina. Nice to meet you. இருந்துட்டு போட்டோம். Can you take a picture of us? எப்படி வாங்க. Yeah. சரிங்க. So sweet of you. Very nice. Thank you very much. Okay. No other பொம்பளை கட்டி பிடிச்சிங். Only lovers. No other. Is she your lover? Lovers. Oh, so beautiful. What's her name? Name Veni. வாமா. வேணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. இந்த மாதம் 4 முகூர்த்த நாள் இருக்கு. நீ சொன்னீன்னா நாளை குறிச்சிடுவேன், மண்டபத்துக்கு காசு கட்டிடுவேன். தம்பி, இவ அண்ணன் பையனுக்கு தான் வேணியை பேசியிருந்தோம். ஆனால் அவள் உங்களை விரும்புகிறேன்றா. நானும் என் பொண்ணுக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு தரணுங்கிறத விட அவள் விரும்புகிற வாழ்க்கையை அமைச்சு தரத்தான் நினைப்பேன். ஆனால் அந்த வாழ்க்கை பிரச்சனை இல்லாததாகவும் இருக்கணும்ல. என்னங்க சொல்கிறீங்க? நான் ஒன்று கேள்விப்பட்டேன் தம்பி. இது நீங்களும் உங்கள் அண்ணியும் 2-3 வருஷமாக ஒரே வீட்டில் வாழ்கிறீங்களாமே. ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? தம்பி, உங்களையோ உங்கள் அண்ணியையோ நான் சந்தேகப்படலை. ஆனால் ஊர் உலகம் தப்பாக பேசுதுன்னு தான் சொல்ல வர்றேன். ஊர் உலகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் எனக்கு இருக்குப்பா. இந்த ஊர் பேசுறதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரிய புரட்சிக்காரனும் இல்லை, பணக்காரனும் இல்லை. உழைச்சே சம்பாதிச்சாலும் பிச்சைக்காரனுக்கு கீழே வச்சு இந்த ஊர் பார்க்குற சாதாரண ட்ரைனேஜ் ஆளு. எங்கே அப்படி சுற்றி வளர்க்குறீங்க? உங்களுக்கும் என் மேலே சந்தேகம். அதனால உங்கள் பொண்ணு என்னை கட்டித்தர மாட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், அப்படித்தான் வச்சுக்கேன்ப்பா. அதுக்கு என்ன இப்போ? சும்மா ஒரே வீட்டில் வாழ்ந்தேன், சுத்தமாக தான் இருந்தேன்னு சினிமா மாதிரி கதை சொல்லுவேன். அதை நம்பி பொண்ணு கொடுக்கணுமா? வேண்டாங்க. நீங்கள் என்னை நம்பவும் வேண்டாம், உங்கள் பொண்ணு என்னை கட்டித்தரவும் வேண்டாம். அப்பா கிட்ட எதுக்கு அப்படி பேசிட்டு வந்த? உங்க அப்பா ரொம்ப தப்பா பேசினார் வேணி. அவர் இடத்துல யார் இருந்தாலும் கேட்கத்தான் செய்வாங்க. நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். யாருக்காகவும் என் அண்ணி விட்டு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறவன் எதுக்கு என்ன கட்டிக்க ஆசைப்படணும்? அவங்களே கட்டிக்கிட்ட. இன்னொரு வார்த்தை அண்ணி பத்தி தப்பா பேசுன. அவங்களே கட்டிக்கிட்டு அழுன்னு தான் சொல்ல வந்தேன்.
என் அண்ணி ரொம்ப பாவம் வேணி. வசதியான வீட்டில் பிறந்தவங்க. என் அண்ணனை காதலிச்சதால வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் அண்ணி வீட்டுக்கு வந்த பிறகுதான் வெறும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு தந்தாங்க. ஒரு குடும்பமாக வாழ்ற சந்தோஷத்தை முதல் முறை அனுபவிச்சோம். அவ்வளோ சந்தோஷமா நாங்கள் இருந்ததே இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு மாசம் கூட நிலைக்கல. ஒரு நாள் எங்க அண்ணன் ட்ரெயினில் அடிபட்டு வீட்டில் இருந்தா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் அண்ணியை வேலைக்கு போக சொன்னேன். அவங்களும் அதுலேருந்து விடுபட ஆரம்பிச்சாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அப்பதான் நான் தர்ஷனா அண்ணன் போனதுக்கு அப்புறமா அண்ணியை அமுச்சு வைக்க மனசு வரல போல இருக்குது. எப்படா கல்யாணம்? அவனுக்கு எதிராக கல்யாணம். அவன் தான் அவன் அண்ணியோட செட்டில் ஆயிட்டானே. இன்னும் ஏதாவது பேசினேன் அவனோட மூஞ்ச கொடு. ஏய் எதிராக கோபப்படுற? ஒரே வீட்டுல கொடுத்த நத்திரிக்கும் உங்களுக்குள்ள வந்திருக்க என்ன நிச்சயம்? எங்களை பொறுத்த வரைக்கும் அவ எப்போவ செத்துட்டா. அவளை அப்பவே அடிச்சு துரத்தியாச்சு. இனிமே அவளை தேடி இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத. நீதான காலையில கூட்டிக்கிட்டு போன. சத்தெல்லாம் நினைச்சுதான் வந்தேன். ஆனா சாக பயமா இருக்கு. நான் கூடவே இருந்துருவா தர்ஷனா. போய் விடுற மாதிரி விட்டு திரும்பவும் கூட்டின்னு வந்துட்டான் போல. அண்ணி இல்லாம அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? டேய் உன் அப்பா செத்துட்டா உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவியா? தெரியல பாட்டி, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஏமா ஒருவேளை நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல. இது சும்மா சாதாரணவாதி தான் பாட்டி. எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? தர்ஷனாவுக்கு கல்யாணம் பண்ண பிறகுதான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு அவங்க அண்ணன் முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா என் குடும்ப சூழ்நிலையால என்னை அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தர்ஷனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் வேணான்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப சொல்லுவேடி, யாருக்காகவும் என் அண்ணியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்ன தப்பா? யாரு வளரா? என்னம்மா இந்த நேரத்தில் இங்க? ஒன்றும் இல்லை பாட்டி. நான் இப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆச்சு. ஆமாம்மா, நானும் புருஷன் இழந்தவ தான். கையில் ஒரு குழந்தையோட நான் விதவையா நின்னப்ப எனக்கு வயசு 19. எங்கள் காலத்தில் ஒரு பொண்ணு விதவையாக வாழ்கிறது கொடுமையான விஷயம்மா. பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொது இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி 19 வயசு வரை சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு பொண்ணை திடீர்னு ஒரே நாளில் ஜடமாக மாறணும்னு அந்த உலகம் எதிர்பார்த்துச்சு. அது என்னால் முடியலம்மா. திருட்டு ரயில் ஏறி கை குழந்தையோட நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேம்மா. 60 வயசு ஆனாலும் ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை தோணை தேவைன்னு நினச்சா எங்கள் காலத்தில் ஒரு பொம்பளை மட்டும் தனியாக வாழ்ந்துடுவான்னு அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்படலை. என் குழந்தைய வளர்த்து கரை சேர்க்கணும்னு தான் நினச்சேன். அதுக்கு நான் மட்டும் கஷ்டம் இருக்கேன். பாட்டி பரவாயில்லம்மா, உனக்கு கடவுள் மாதிரி தட்சணா இருக்கேன்.
இப்போ சொல்கிறேம்மா, உன்னை தட்சணா வற்புறுத்துற மாதிரி அப்போ யாராவது என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தா கட்டாயம் நான் செஞ்சுருப்பேன். ஆமாம்மா, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும் சந்தோஷமாக வாழணும்னு தான் துடிக்குது. அதுக்கு நாம் மட்டும் விதிவிலக்கு இல்லை. உன் மனசு எனக்கு புரியுதுமா. உன் புருஷன் இருந்த இடத்துல இன்னொருத்தனை உன்னால் நினச்சி பார்க்க முடியல. ஒன்று கேட்கட்டா, என்னதான் உன் புருஷன் கூட பிறந்த தம்பியாகவே இருந்தாலும் நீ விதவியா நின்னப்ப தட்சிணா உனக்கு பழக்கமில்லாத வேத்தாம்பளை தானே. அப்படி ஒரு ஆம்பளை கூட ஒரே வீட்டில் வாழ முடியும்னு நீ நினச்சி பார்த்துருப்பியா? ஆனால் 4 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கல. எப்படி? ஏன்னா அவனை உன் கூட பிறந்தவனாவே உன் மனசை ஏற்றுக்கிருச்சு. எதுவுமே நம்ம மனசு எப்படி நினைக்குதோ அப்படிதாம்மா. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதால உன் புருஷன் மேலே நீ வச்சிருந்த அன்பு பொய்யுன்னு ஆயிடாது. யோசிச்சு பாரு, நாம் வாழ போகிறது ஒரு தடவை தான். அதை எப்படியாவது சந்தோஷமாக வாழ்ந்துடணுமா. நல்ல முடிவோட கோயிலை விட்டு இறங்கு. ஒரு வாட்டி எதனா ஒண்ணு அமையும், பார்க்கலாம். பையனுக்கு பல்சர் பைக்கு 20 பவுன் நகை போட்டணும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசலாம். இவ்வளவு பணம் காசு இருந்தும் வீட்டுல விளக்கேத்த ஒரு பொண்ணு இல்ல தம்பி. அது ஒண்ணுதான் தம்பி குறை. இது வரைக்கும் குழந்தை எதுவும் இல்லை. அதுக்காக இன்னொரு கல்யாணம். 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்களா? இது சரிப்படாது. கிளம்பு கிளம்பு. குடும்பம் நடத்ததான் பொண்ணு கேட்டேன். யார் மேல கை வைக்கிற? வெளியே போடா, வெளியே போடானா போடா. பிரதர், ஆட்டோவில் ஒரு பொண்ணு தனியாக வந்தாலே தப்பாக பார்க்குற உலகம் இது. நீங்கள் வேற ஒரே வீட்டில் வாழ்கிறேங்கிறீங்க. பேசத்தான் செய்வானுங்க. இவங்கள சொல்லி தப்பு இல்லை. பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் தவிர மற்ற எல்லா பொம்பளை வரவங்களையும் கிண்டலுக்காக தப்பாக பேசலான்னு முதல்ல ஒருத்தன் நினச்சிருப்பான்ல, அவனை செருப்பால் அடிச்சிருந்தா இவனுங்க இப்படி பேச மாட்டானுங்க. அக்கா தங்கச்சி கூட ஒரே வீட்டில் இருக்கலாம், அண்ணி கூட இருக்கக்கூடாதா? நீங்கள் மனசு விட்டுறாதீங்க. இதை புரிஞ்சுக்கிற ஒருத்தன் எங்கேயாவது இருப்பான். அண்ணே. என்ன பிரதர்? உங்களுக்கு பிரதர், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. சாரி, என்னால் முடியாது. சேச்சே, நானும் அதுக்காக தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை சொல்லணுன்னா நான் கொஞ்சம் கடனில் இருக்கேன். எவ்வளோ கடன்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் கடன்காரன் தான், கையால் ஆகாதவன் கிடையாது. வேலை இருக்குது. வரேன் பிரதர். தம்பி, என் புள்ள ஏதாவது கோபமா பேசியிருந்தா தப்பா நினைச்சுக்காதப்பா. ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு. சொந்தமா ஆட்டோ ஓட்டி நல்லா சம்பாரிச்சு நின்ற புள்ளதான் இப்போ கடனாளி ஆயிட்டான்ப்பா. ஏமா? என்னாலதான்ப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மாறு புத்துநோய் வந்து ரொம்ப முடியாம போயிட்டேன். என் பிள்ளை ஆட்டோவை வித்து அங்க இங்கன்னு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என் உசுரை காப்பாத்தினான். ஆனா இப்போ அதே ஆட்டோவை வாடகைக்கு வாங்கி ஓட்டி மாசம் வட்டி கட்டிட்டு இருக்கான்பா. கேட்க தயக்கமா தான் இருக்கு. எப்படியாவது என் பிள்ளைகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். உன்னால அவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? தெரியலம்மா, ஆனா முயற்சி பண்றேன். எனக்கு முயற்சி பண்ண முடியும்? ஏண்டா 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அசால்ட்டா போச்சா? மாப்பிள்ளை பிளைனா ஓட்டுறான், ஆட்டோ தானே ஓட்டுறான். பல நாள் பழகினவங்களே என்னையும் அண்ணியும் தப்பா பேசும்போது பழகின 10 நிமிஷத்துல எங்களை புரிஞ்சுக்கிட்டாருனே. இப்படி ஒரு நல்லவருக்கு என் அண்ணியை கட்டி தரணும்னு நினைக்கிறது தப்பானே? தப்புன்னு சொல்லலடா, உன் நிலைமை புரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். சொந்தமா தொழில் பண்ணி சம்பாதிக்கிற எனக்கே மாச கடைசியில் ஒரு 1000 ரூபாய் கையில நிக்க மாட்டேங்குது. என்கிட்ட சம்பளம் வாங்குற உனக்கு என்னடா மிஞ்சம்? ஒண்ணும் இல்லாதவனை நம்பி எவனும் 1 ரூபாயோட கடன் கொடுக்க மாட்டான். அப்புறம் பணத்துக்கு என்ன பண்ணுவ? திருடுவியா? திருடணும்னு முடிவு பண்ணிட்டா 5 லட்சம் ரூபாய் சின்ன பணம் தான். ரோட்டில் போற பொம்பளைகிட்ட 10 பவுன் சங்கிலி 2 எடுத்தா போதும். ஆனா தப்பு பண்ண தைரியம் இல்லாத உன்ன மாதிரி ஆளுக்கு அது போகாத ஊருக்கு வழி. அதுல போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம உன் நிலைமைக்கத்தை வேற மாப்பிள்ளைய உங்க அன்னைக்கு தேடுற வழியை பாடுறான்.